இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வந்திருக்கிற லீடர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கார் மெக்கானிக்காக இருக்கும் லெஜண்ட் சரவணன் தூத்துக்குடி பகுதியில் தன் மகளுடன் வாழ்ந்து வராரு. இவர் ஹார்பரில் வரும் கார்களுக்கு சர்வீஸ் செய்து வராரு. ஹார்பரில் சட்டவிரோதமாக கண்டெய்னர் ஒன்று இருப்பதாகவும் அதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாகவும் போலீஸ் அதிகாரியான ஆண்ட்ரியா சந்தேகப்படுறாங்க. இதை சரவணன் மூலம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதற்கு சரவணன் மறுப்பு தெரிவிக்காரு. ஆனால் ஆண்ட்ரியா சரவணனை பகடைக்காயாக வைத்து கண்டெய்னரில் இருக்கும் மர்மத்தையும் அதற்கு பின்னாடி இருக்கும் பாகுபலி பிரபாகரனையும் பிடிக்கிறாங்க. மேலும் கண்ணில் இருக்கும் பொருட்களை அழித்து பாகுபலி பிரபாகரனை சரவணன் கொலை செய்கிறாரு. கண்டெய்னரில் இருக்கும் பொருளின் சொந்தக்காரான சந்தோஷ் பிரதாப் சரவணனை பழி தீர்க்க வராரு. இறுதியில் சந்தோஷ் பிரதாப் லெஜண்ட் சரவணனை பழி தீர்த்தாரா? சரவணன் யார்? கண்டெய்னரில் இருக்கும் பொருட்களை சரவணன் அழிக்க காரணம் என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நாயகன் நடித்திருக்கும் சரவணன் தனது முதல் படத்தை விட இந்த படத்தில் முன்னேற்றம் காண்பதற்கான்னு சொல்லலாம். மாஸ் சீன்கள், ஆக்ஷன் காட்சிகள், ஸ்டைலிஷ் ஆகியவற்றில் கச்சிதமாக பொருந்திருக்காரு. குறிப்பாக ஆக்ஷன் பகுதிகளில் கவனிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். எமோஷனல் காட்சிகளில் கண்களை வைத்திருக்காரு. போலீஸ் அதிகாரியாக வரும் ஆண்ட்ரியா மற்றும் ஷாம் இருவரும் சிறப்பாக நடித்து திரைக்கதை ஓட்டத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்காங்க. நாயகியாக நடித்திருக்கும் பயல் ராஜ்புத் அழகாக வந்து அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. வில்லனாக நடித்திருக்கும் சந்தோஷ் பிரதாப் மிரட்டு இருக்காருன்னு சொல்லலாம். படத்தின் மிகப்பெரிய பலம்னு சொல்லணும்னா அதன் ஆக்ஷன் மற்றும் ஜிப்ரான் பின்னணின்னு சொல்லலாம். பெரிய அளவில் எடுத்திருக்கும் காட்சிகள், மாஸ் பில்டப் எல்லாம் திரையில் பார்க்கும்போது ரசிக்க முடியுது. வெங்கடேஷன் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். முழுக்க கமர்ஷியல் பாணியில் கதையை நகர்த்தியிருக்காரு இயக்குனர். ஆக்ஷன், சென்டிமெண்ட், மாஸ் டைலாக் ஆகியவற்றை சரியான அளவில் கொடுத்து இருக்கிறாரு. படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதையை நகர்த்தியிருக்காரு.